ஓம் சாந்தி. நான் ஞான யோகத்தில் உறுதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் உதவிக்கு பாத்திரமாகி சுலபமான முயற்சியாளராக இருக்கும் ஆத்மா. நான் உலக நன்மைக்கான செயலை செய்கின்ற ஆத்மா. இப்போது நாம் சரீரத்திலிருந்து விடுபட்டு தந்தையிடம் செல்கின்றோம். நாம் உடலை கூடவே எடுத்து செல்ல மாட்டோம். ஆகையால் உடலை மறந்து ஆத்மாவை பார்க்கின்றோம். நாம் நம்முடைய ஆயுளை யோக பலத்தின் மூலமாக அதிகரிப்பதற்காக தந்தையின் மூலமாக இந்த பிறவிலேயே அனைத்தையும் தெரிந்து கொள்கின்றோம். தந்தையின் மூலமாக அனைத்தையும் கேட்கின்றோம். ஆகையால் யோக பலத்தின் மூலமாக ஆயுளை அதிகரிக்க முயற்சி செய்கின்றோம். இப்பொழுதுதான் தந்தையிடமிருந்து அன்பு கிடைக்கின்றது. இது போன்ற அன்பு பிறகு முழு கல்பத்திலும் கிடைக்காது. இங்கு முதலில் தந்தையின் அன்பு கிடைக்கின்றது. பிறகு தந்தைக்கு குழந்தைகளின் அன்பு கிடைக்கின்றது. இது அப்பா மற்றும் பிள்ளைகள், ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு ஒரு முறைதான் நிகழ்கின்றது. அனைத்து புது உலகத்தின் விஷயங்களை தந்தை அமர்ந்து நமக்கு புரிய வைக்கின்றார். தந்தைதான் புது உலகத்தை படைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இப்போது வைகுண்டம் அருகில் வந்துவிட்டது. நாம் எந்தளவு ஞான யோகத்தில் உறுதியாகிக் கொண்டே இருக்கின்றோமோ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அருகாமையில் வருகின்றது. நாம் எந்தளவு சேவை செய்யக்கூடியவர்களாக மாறுகின்றோமோ அந்தளவு மிக மிக அன்பானவர்களாக ஆகின்றோம். நாம் எந்தளவிற்கு சேவை செய்கின்றோமோ, எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அது நினைவை உறுதியாக்கிக் கொண்டே இருக்கின்றது. மேலும் நமக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இப்பொழுது நாம் ஈஸ்வரிய குழந்தையாகிக் கொண்டிருக்கின்றோம். பரமாத்மா தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். யார் உண்மையிலும் உண்மையான சுப்ரீம் தந்தையாக இருக்கிறாரோ அவர் நம்மை
21 ஜென்மத்திற்கு சுகதாமம் அழைத்து செல்கின்றார். அனைத்து துன்பத்திலிருந்தும் நம்மை விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். ஆதலால் நாம் இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்டு செல்கின்றோம். நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இனிமேலும் இனிமையான குழந்தையாகிய நம்மை அனைத்து துன்பத்திலிருந்தும் விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். தந்தை அநேக முறை புரிய வைத்திருக்கின்றார் மற்றும் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக்கியிருக்கின்றார். நாம் ஒரு தந்தையை தான் நினைவு செய்கின்றோம். நமக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமும் உறவு இல்லை. பகவான் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு வந்து நம்மை எழுப்புகின்றார். நம்முடைய தீபத்தில் எண்ணெய் சிறிதளவுதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இப்பொழுது மீண்டும் தந்தை ஞான எண்ணெய் ஊற்றி ஏற்ற வைக்கின்றார். நாம் எப்பொழுது தந்தையை நினைவு செய்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய ஆத்ம தீபம் பிரகாசிக்கின்றது. தந்தையின் நினைவினால் ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய கரை நீங்கிவிடுகின்றது. நம்முடைய புத்தி சாந்திதாமம் சுகதாமத்தின் நினைவில் நிலைத்திருக்கின்றது. மேலும் நாம் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்கின்றோம். தந்தை வந்து நம்மை புத்திசாலியாக மாற்றிவிட்டார். தந்தையினுடைய செய்தியை சொல்லி அனைவருடைய துக்கத்தையும் நாம் தூர விரட்டுகின்றோம். நாம் அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை சொல்கின்றோம். எல்லைக்குட்பட்டதிலிருந்து நாம் விடுபட்டு எல்லையற்றதில் செல்கின்றோம். நாம் கடைசியில் அனைத்து காட்சிகளையும் பார்ப்பதற்காக மற்றும் தந்தையினுடைய அன்பினுடைய பாலனையை பெறுவதற்காக ஞான யோகத்தில் உறுதியாக நாம் இருக்கின்றோம். மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் யோக பலத்தினால் நம்முடைய ஆயுளை அதிகரிக்கின்றோம். அலட்சியம் மற்றும் கவனம் எனும் அபிமானத்தை விடுத்து தந்தையின் உதவிக்கு பாத்திரமாகி சுலபமான முயற்சியாளராக இருக்கும் ஆத்மா நாம். வீணாகவும் எதிர்மறையாகவும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றியமைத்து உலக நன்மைக்கான செயலில் ஈடுபடுகின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.